குட் மார்னிங், காலை வணக்கம். நம்ம காலையில் சிக்கன் பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல அடுப்பு நல்லா எரிஞ்சிச்சு. விறகடுப்பில் நம்ம செய்கிறோம். 1 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். இதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு மாதிரி நம்ம ஒரு பரட்டை பரட்டிக்கலாம். அடுப்பு நல்லா கங்கு நல்லா எரியுது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இது பத்தாது, நம்ம வேறு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா டைம் ஆகுது, அடுத்த பரட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். அடுப்பு என்ன வேகமாக எரியுது பாருங்க. நம்ம எரிய சொல்லும்போதெல்லாம் இவ்வளோ வேகம் எரியாது. நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயும் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். நம்ம கட் பண்ணதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். 4 கரட்டுக்க வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாமா? அடுப்பு நல்லா வேகமாக எரியுது பார்த்தீங்களாங்க. எவ்வளோ வேகமாக எரியுது. நானும் கொஞ்சமாக கை வைக்க முடியல, அந்த அளவுக்கு வேகமாக எரியுது அடுப்பு. நல்லா நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வெளியே வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா கறி வேகிற அளவுக்கு நம்ம விடணும். சரியா? நம்ம தண்ணி விட்டுக்கலாமா? தண்ணி தான் நம்ம ஓரளவுக்கு ரொம்ப தண்ணிக்கூடாது. நம்ம பெப்பர் சிக்கன் நம்ம கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சுக்கா மாதிரி வரும். பெப்பர் சிக்கன்றனால நல்லா வேகிற அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு இது போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் ஃபைன் பவுட்ரு போடணும். அப்படியே குழம்பு மசாலா போட்டுக்கலாம். அதாவது வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை நல்லா கொதிக்கணும்ல, கொதிச்சு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். நம்ம பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். டன் ஆகிடுச்சு. நம்ம நம்ம பெப்பர் தூள், ஜீரகம், சோம்பு நம்ம இதில் போட்டுக்கலாமா? நல்லா கிரேவி சூப்பராக வந்துருக்கு. நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களாங்க. நல்லா இருக்குது. பெப்பர் நல்லா தூக்கலான ஒரு இது நம்ம நெய் சாதத்துக்கு தொட்டுக்க வைக்க போகிறோம். அதனால் சூப்பராக இருக்கும் நம்மளோட கிரேவி. நம்ம பார்சல் எடுத்துக்கலாம். என் மகளுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால்